ஐயா துலாம் குரு பயிற்சி ஆமாம். 2026-27 எப்படி இருக்க போகுது? ஒரு குறிப்பிட்ட தேதியில் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சி துளாராசி. இந்த துளாராசியில பிறந்தவங்களுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா தான் ஒரு பெரிய நிலைக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்கு. மிகச்சிறப்பான நல்ல பலன்களை இந்த வருடம் முழுவதும் அனுபவிக்க போறாங்க. துலாம் ராசியில் பிறந்து சூரியன் விருச்சகத்திலோ மகரத்திலோ மீனத்திலோ இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை இப்பொழுது தலைமை பதவிக்கு போகக்கூடிய யோகங்கள். ஐயா இவர்களுக்கான வழிபாடு ஐயா அருமையான ஒரு குரு பகவான் கோயிலை இந்த துளாராசிக்கு சொல்ல போறோம். சுகமே சொல்லையா. ஐயா வணக்கம், ஜெய் ஸ்ரீராம். ஐயா துலாம் குரு பயிற்சி ஆமாங்க. 2026-27 எப்படி இருக்க போகுதுங்க? ஐயா துலாம்ங்கிறது ஒரு அசுர குருவோட வீடு. ம். ஆனா என்ன இருந்தாலும் குரு பார்க்கிற இடங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை தரும். குரு பார்க்கக்கூடிய இடம் பாருங்க 2, 4, 6. ஒரு மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை குரு பார்க்கிறது. தனஸ்தானம், அதுதான் தனஸ்தானம். வாக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்திடுவாங்க. கொடுத்த வாக்கு என்ன அப்படின்னு கேட்டா ஒரு தேதியில பணம் கொடுக்குறோம்னு சொல்லியிருப்போம், அல்லது ஒரு வீடு கட்டுறோம்னு சொல்லியிருப்போம். ஒரு குறிப்பிட்ட தேதியில் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சி துளாராசி. சூப்பர் நல்ல சூப்பர் விஷயம். சூப்பர். அதுவும் புஷ்கர நவம்ச குரு ஆமா, பயிற்சி. புஷ்கர நவாம்ச பார்வை இவங்களுக்கு கிடைக்குது 2ஆம் இடத்துக்கு. ம். இந்த 2ஆம் இடம் என்பது காலபுருஷனுக்கு 8ஆ இருக்கிறதுனால ரொம்ப காலமா ஒரு பிரச்சனையில் ஏதாவது இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். குழந்தை இல்லாமல் இருத்தல், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக போராடுதல், பண விஷயத்துக்காக ஒரு தேடல், அல்லது ஒரு பழைய சொத்து பிரச்சனை பேச்சுவார்த்தையில நிக்குதுங்க, என்னமோ தெரியல, அண்ணன் சரின்னு ஒத்துவர மாட்டேங்கிறார். இப்பெல்லாம் பல குழப்பங்கள் இருந்தால் 100% சரியாகும் 2ஆம் இடம். அடுத்து பாருங்க 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம். 4ஆம் இடம்ங்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானம்னு பேரு. ஆனா அது காலபுருஷனுக்கு 10ஆ இருக்கிறதுனால தொழில் நல்லா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், வளர்ச்சி நல்லா இருக்கிறது, ஒரு முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது, இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கு. வீடு, வண்டி, வாகனம், தாயாரின் உடல்நிலை, படிப்பு. 4ஆம் இடம் படிப்பு. சில பேருக்கு பாருங்க படிக்கிற யோகம் இருக்கும், ஆனா அந்த படிப்பை பணம் கொடுத்து வாங்குற யோகம் இருக்காது. சாதாரண சின்ன சின்ன ஃபீஸ் கட்டுறதுக்கு கூட பணம் இல்லாமல் இருக்கும். ஏதோ ஒரு வகையில தெய்வாதீனமா அந்த பெண்ணுக்கோ அந்த ஆணுக்கோ அந்த படிக்கக்கூடிய யோகத்துக்கு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல இடத்துல ஒரு வேலை கிடைச்சு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரும். இல்லைங்க, இப்பெல்லாம் ட்ரஸ்ட் ஒரு வச்சிருக்காங்க நிறைய பேர். நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் வச்சிருக்காரு, ட்ரஸ்ட் வச்சிருக்காரு. ம். அங்கெல்லாம் இந்த மாதிரி படிக்க முடியலன்னா அவங்களே எடுத்து ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ் முதல் கொண்டு எதுவும் வாங்காம படிக்க வைக்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்புகளும் கிடைக்கும். குரு பார்வைனா குரு தான் ட்ரஸ்ட்டுங்க. அந்த குரு பார்வையின் மூலியமாக ஏதோ ஒரு வகையில படிப்பு கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். நிச்சயமாங்க, நிச்சயமா. அடுத்தது 6ஆம் இடம். இன்னைக்கு பெரிய பிரச்சனையே என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை பிரச்சனை. திடீர்னு பார்த்தீங்கன்னா வேலை இல்லை, ஒரு மெயில் வந்துடுது நாளையிலிருந்து வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி. இந்த போராட்டத்திலிருந்து இந்த துளாராசிக்காரர்கள் இந்த ஓராண்டு எப்படியும் தப்பிச்சுக்குவாங்க. ஏன்னா மீனம் என்று சொல்லக்கூடிய இவர்களுக்கு 6ஆம் இடம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அது அவர் வீடா போயிடுது. ஒரு ஜாதகத்துல முதல் பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிரகம் தன் வீட்டை பார்த்தால் யோகம். அது ஒரு பெரிய விஷயம். அந்த குரு தன் வீட்டை பார்க்கிறார். அந்த தன் வீடு யார் வீடுங்க அப்படின்னா துளாராசிக்கு 6வது வீடு. அப்போ உடல்நிலை, மனநிலை, வேலை, கடன், இதையெல்லாம் குரு பார்க்கும்போது இதுல எல்லாம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரியாயிடும். இதுதான் முதல் பாயிண்ட். இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நிச்சயமா நிச்சயமா. இந்த துளாராசியில பிறந்தவங்களுக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா தான் ஒரு பெரிய நிலைக்கு வரணும்னு ஒரு ஆசை இருக்கும். எல்லா ராசியிலும் பிறந்தவங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலா. ஆமா, ஏன்னா துளாராசின்னு பேர் இவங்களுக்கு. காலபுருஷனுக்கு 7ஆ இருக்கிறதுனால அந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய காலபுருஷனுக்கு 7 துலாம் ஆகி அந்த துலாமே இவங்களுக்கு ராசியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் மிகச்சிறப்பான நல்ல பலன்களை இந்த வருடம் முழுவதும் அனுபவிக்க போறாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் பாருங்க, துளாராசியில பிறந்திருந்தாங்கன்னா பெரும்பாலும் செவ்வாய் திசை, குரு திசை, சனி திசை தான் நடந்துட்டு இருக்கும். ஆவரேஜா பார்த்தீங்கன்னா இந்த குருவோ சனியோ செவ்வாயோ விருச்சகத்திலோ அல்லது மகரத்திலோ அல்லது மீனத்திலோ இருந்துட்டால் கண்டிப்பா இவர்களுடைய வாழ்க்கை மிகச்சிறப்பா இருக்குங்க. தனித்தனியா பேசுவாங்க. சரிங்க. குரு இருந்துச்சுன்னு வைங்க. குருவே இருக்காரு. ஐயா குரு என்பவர் பாக்யாதிபதி. யாருக்கு பாக்யாதிபதி? காலபுருஷ பாக்யாதிபதி. அவர் தான். அவர் இல்லைன்னா யாருக்கும் பாக்கியம் கிடைக்காதாமா. அவர் இவருக்கு 2ஐ பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமான பழக்க வழக்கங்கள்னு சில விஷயம் இருக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா தெரியாம சில உறவுகளால் பழக்க வழக்கம் கெட்டு போயிடும். அதெல்லாம் மாறுறதுக்கு நல்ல வாய்ப்பு.
குரு அங்க இருந்துச்சுன்னா குரு அங்க இருந்துச்சுன்னா, இப்ப இயற்கையான குரு துளாராசிக்கு, நான் துளாராசியில பிறந்திருக்கேன், எனக்கு விருச்சகத்துல குரு, இந்த குரு என்ன செய்வார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. உறவு இல்ல மகரத்துல குருவோ மீனத்துல குருவோ இந்த 3 இடத்துல எங்க இருந்தாலும் நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். பழக்க வழக்கங்கள்னா ஹேபிட்ஸ்ன்னு எடுத்துக்கூடாது, இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ ஒரு நல்ல மனிதரை பழகுவது, ஒருத்தர் திடீர்னு கூப்பிடுவார், ஏங்க இங்க வாங்க நம்ம கூட பழகிக்கலாம், ஏங்க இங்க வாங்க பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல புதிய புதிய வேலை வாய்ப்புகள். ஒரு நெய்பர் நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. 2 வருஷமா நீங்க இந்த வீட்டுல தான் கூட்டியிருக்கீங்களாம்பாங்க, திடீர்னு இப்ப அறிமுகமாய்க்கும் அந்த குரூப். நீங்க யாரு, நீங்க இவரு இதுல வருவீங்களா, அதுல வருவீங்க, இப்படிலாம் நடக்கும். அந்த விருச்சகத்தில் குரு இருந்தாலோ, மகரத்தில் குரு இருந்தாலோ, மீனத்தில் குரு இருந்தாலோ, இவர்களுடைய நட்பு வட்டம் நல்லா அமையும். சூப்பர். அங்க செவ்வாய் இருந்தாருன்னா, ஐயா அவருக்கு சொந்த வீடு செவ்வாய், அங்க உச்சம். அப்போ இந்த செவ்வாய் என்ற கிரகம் குருவின் பார்வையால் வண்டி டியூ கட்டாம இருப்போம். செவ்வாய்னா வண்டி வாகனங்களை குறிக்கக்கூடியது. சில இடங்களுக்கு வீடு இது பணம் கட்டாம இருந்திருப்போம். ரொம்ப காலமா அந்த செலவு இந்த செலவு வந்துடுதுங்க, 3 டியூ பெண்டிங்க. அந்த இவர் வந்து ஃபைனான்ஸ்காரர் சத்தம் போட்டு போனார். இதெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சிறு தொகை, ஒரு சிட் ஃபண்ட்ஸ்லையோ எதுலையோ ஒன்று இவங்களுக்கு வர வேண்டிய தொகை வந்து, அரியர்ஸ் எல்லாம் வந்து, ஏதாவது வர வேண்டிய பணங்கள்லாம் இருந்து, அந்த செவ்வாயினுடைய குரு பார்வை துளாராசியாக பிறந்து 2ல செவ்வாய் விருச்சகத்திலேயோ மகரத்திலேயோ மீனத்திலேயோ இருந்தா உறுதியாக வாகன டியூ கட்டி முடிச்சிடலாம். வாகன டியூ மட்டும் இல்ல, ஏதோ டியூவை கட்டி ஃபுல்லா முடிச்சு வெளியே வந்துருவாங்க. இந்த கரண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கரண்ட் கிடைக்க மாட்டேங்குதுங்க, இந்த இபி பிரச்சனைகள் இருக்குது, எங்களுக்கு போஸ்ட் கம்பம் வராதனால இந்த பிரச்சனை. செவ்வாய்ங்கிறது கரண்ட்டு, செவ்வாய்ங்கிறது வண்டி வாகனம், இது சம்பந்தமான இன்னொரு முக்கியமான பிரச்சனை பாருங்க. செவ்வாய்னா பல்லுங்க, 2ஆம் இடத்துல இருக்காரு. இந்த பல் சம்பந்தமான ஏதாவது தொந்தரவு இருந்ததுன்னா அது பார்த்துக்கிட்டே இருக்கேங்க, செய்யலாம்னு இருக்கேன், செய்ய முடியல, அதுக்கு சரியான ஆட்கள் கிடைச்சிருவாங்க. அதெல்லாம் நல்லபடியா. நிச்சயமா நிச்சயமா. அங்க வந்து சூரியன் இருந்துச்சுன்னா, ஐயா அருமையான கேள்வி. விருச்சிகம் மகரம் மீனத்துல சூரியன் இருக்கு, துலாம் ராசிக்காரர். துலாம் ராசியில் பிறந்து சூரியன் விருச்சகத்திலோ மகரத்திலோ மீனத்திலோ இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கை இப்பொழுது தலைமை பதவிக்கு போகக்கூடிய யோகங்க. துலா லக்னத்துக்கு சூரியன் பாதகாதிபதி, துலா ராசிக்கும் பாதகாதிபதி. அந்த ராசிக்கு பாதகாதிபதி 2ஆம் இடத்தில் இருந்து எங்கேயாவது பண விஷயத்துல ஏமாந்துருப்பாங்க இல்லையா, ஏதாவது ஒரு வகையில அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தோம் அது வரவே இல்லை, இப்ப கேட்ட கிடைக்கும். ஏமாற்றங்கள் சரியாகும் சூழ்நிலை. 11 குடையவர் 2ல இருந்தா குடும்ப வாழ்க்கையில ஏமாந்துருப்பாங்க சில பேர். என்னமோ தெரியலங்க, அந்த பையன் நல்லவன் பார்த்து கட்டி கொடுத்தோம், பிள்ளை வீட்டுக்கு வந்துருச்சு, அது சரியாகும். 2ஆம் இடம் குடும்பம், அது சரியாகும். அதே மாதிரி மகரத்துல இருந்தா, துளாராசிக்கு 4ல் சூரியன் இருந்தால் தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சரியாகும். அப்புறம் அப்பாவுக்கும் மகனுக்கும் அப்பாவுக்கும் மகளுக்கும் ஏற்பட்ட பிரச்சனைகள், அது மட்டும் இல்லைங்கயா. சூரியன் என்றால் தலைமை பதவி. இப்ப எனக்கு ஒரு ஹெச்ஓடி இருக்காரு, எனக்கு ஒரு டீம் லீடர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா எப்பயுமே தாண்டா பிரச்சனை பண்ணணும். இந்த சூரியன் வந்த உடனே, சூரியன் இருக்கிற இடத்துக்கு குரு பார்வை பட்ட உடனே சரி சரி கரெக்ட் போ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி 6ஆம் இடத்தில் வழக்குகள் இருக்குங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை. இப்ப சில பேருக்குலாம் பாஸ்போர்ட்ல சிக்கல், அப்புறம் இந்த ஆதார் கார்டில் பிரச்சனை, அப்புறம் இந்த ஓட்டர் போர்டு ஐடியில் பிரச்சனை, ஐடி சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் 6ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு மிகச்சிறப்பான பலன்களை மாற்றங்களை தந்துடும். நிச்சயமா. சுக்கிரன் இருந்துச்சுனாங்க ஐயா, உண்மையாவே சொல்றேன், சுக்கிரன் குரு பார்வை அவர்களுக்கு வளம் சேர்க்கும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட வாக்குவாதங்கள், நீ எல்லாம் அப்படின்னு சில கெட்ட வார்த்தையை பேசிடுவாங்க, அந்த வார்த்தைகளை அன்னைக்கு கோபத்துல பேசியிருப்பார் மச்சான் அப்படின்னு பெண்களும், நம்ம உள்ளதானே பேசிட்டு போகுது. மன்னிக்கும் குணம் ஒரு மனிதனுக்கு எப்ப வருதுங்களா, குரு பார்வைப்படும் போது. ஒருத்தன் சொல்லுவான் இவன் கூட பொழைக்க முடியாதுங்க, இனியெல்லாம் இவெல்லாம் ஆகாதுங்க, ஆனா கடைசியில் பாருங்க விடப்பா அன்னைக்கு ஏதோ கோபத்துல பேசிட்டான். இந்த மன்னிக்கும் குணத்திற்கு காரண குரு, அவர் தான் காரணம். அதுவும் புஷ்கர நவாம்சத்திலிருந்து 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை பார்க்கிறார். சுக்கிரனை பார்க்கறது என்ன விசேஷம்னு கேட்டீங்கன்னா, துளாராசி 1-2 தன்னை உயர்த்துவதற்காக சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய துளாராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பதனால் இவர்களுடைய வளர்ச்சி சற்று உயரும். வளர்ச்சின்னு சொல்லக்கூடியது பொருளாதார வளர்ச்சி, படிப்பு சற்று உயரும். விட்டு போன படிப்புகளை சரி பண்ணுவாங்க. இப்ப சில பேர் பாருங்க பிஹெச்டி பண்றேன்பாங்க, டாக்டரேட் பண்ணணும்பாங்க, இதெல்லாம் விட்டு போயிருக்கும், அதெல்லாம் படிக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், யாராவது எதிரிகள் பழக்க வழக்கத்துல வரும்போது ஐயா அவன் ஆகாதுங்க அப்படின்னு ஒரு சூழ்நிலை நினைச்சு பார்ப்பாங்க. சில பேர் பேசுறதை கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் அவனுக்கு அவ்வளவு செஞ்சேன் ஆனா அவன் என்னை மதிக்கவே இல்லை, என்னப்பா இது அப்படின்னு கேட்பான். நன்றி விசுவாசம் இல்லாத இருக்கேன். திரும்ப அவர் ஃபோன் பண்ணி பேசுவார், ஐயா அன்னைக்கு சூழ்நிலையில நான் அப்படி ஒரு கட்டத்துல இப்படி இருந்துட்டேன், இன்னைக்கு என்னுடைய சுக்கிரனை, மீனத்தில் இருக்கிற சுக்கிரனை, உச்ச சுக்கிரனை உச்ச குரு பார்க்குது,
இது எவ்வளவு வேலிடிட்டி தெரியுங்களா? சத்ரு நாசம், அது ராசிநாதன் வேற, உச்ச சுக்கிரனை உச்ச குரு பார்க்கிறது. இது மிக பிரமாதமான ஒரு விஷயம். இது என்ன சார் பண்ணும்? துலா ராசிக்கு மன்னிப்பை வழங்கும், மறக்கக்கூடிய விஷயங்களை மறக்கடித்து விடும், எதிரிகளை வெல்வார்கள். எதிரின்னு யாருன்னு கேட்டீங்கன்னா, எதிரி தன் வாசலில் வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு பலமான ஒரு கிரக சேர்க்கை, இது கிரக பார்வை. அதனால பிரமாதமா இருக்கு. நிச்சயமா நிச்சயமா. புதன் இருந்துச்சுனாங்க ஐயா, குருவை புதன் பார்க்கும்போது தான் கல்வி விருத்தி. ஒரு மனிதனுக்கு அறிவை வளர்த்தி கொள்ளக்கூடிய எந்த துறையில இருக்கிறவங்க டெய்லி அப்டேட் நாலேஜ்னு ஒன்று இருக்கு. அது எல்லா துறைக்கும் பொருந்தும். ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறதுக்கும் பொருந்தும், ஒரு பெரிய சாஃப்ட்வேர் நிறுவனத்துக்கும் பொருந்தும், ஒரு மருத்துவருக்கும் பொருந்தும். அப்டேஷன். புதன் எப்போ வந்து குரு பார்வை படுகிறதோ அவர்கள் அப்டேட் ஆகும். துலா ராசிக்கு புதன் யாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வகையில் விரையாதிபதி, ஆனால் இன்னொரு வகையில் அவர் பாக்யாதிபதி. அந்த பாக்யாதிபதியை குரு பார்க்கும் பொழுது 2ஆம் இடம் சம்பந்தப்பட்ட கொடுக்கல் வாங்கல்கள் சரியாகும், ஒரு சொத்து பிரச்சனை சரியாகும், வாக்குஸ்தானத்தினால் ஏற்பட்ட தவறுகள் சரியாகும். அதே நேரத்தில் மகரத்தை பார்க்கும் பொழுது, மகரத்தில் ஒரு புதன் இருந்து துலா ராசியாக இருந்து குரு பார்க்கப்படும் பொழுது விருத்தி, கல்வி விருத்தி, அறிவு விருத்தி, புத்தகங்கள் வாங்குதல். நிறைய பேர் பாருங்க திடீர்னு புத்தகம் வாங்கி படிக்கிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அடுத்தது பாருங்க, புதன் வந்து நீச்சமாகி அந்த வீட்டை குரு பார்க்கிறார். இங்கே தான் சில சர்டிஃபிகேட்டுகள் காணாமல் போயிடும், சில டாக்குமெண்ட்ல பிரச்சனைகள். இந்த நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பிழை திருத்தங்கள், அப்புறம் இந்த இது இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் என்னது, பெர்த் சர்டிஃபிகேட்ல அம்மா அப்பா பேர் இனிஷியல் மாறுறது, ஸ்பெல்லிங் மாறுறது, புதனில் திருத்தப்படுவது. இதனால் பாதிக்கப்பட்டிருப்பார்கள். புதன் நீச்சம், பிறந்த கால ஜாதகத்தில் புதன் நீச்சம் மீனத்தில். குரு பார்க்கும்போது நமக்கு ஒரு அதிகாரிகிட்ட போய், ஐயா இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட் நம்பர் தப்பா எழுதிட்டேன், அப்படியா, வா இந்த அப்ளிகேஷன் மட்டும் ஃபில் பண்ணிட்டு வாங்க, உடனே சரி. அந்த புதன் இமீடியட் பிளானட். அந்த புதன் இமீடியட் நீச்சமாக இருந்து அந்த நீச்ச புதனை குரு பார்வையில் என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும் சால்வ் ஆகும். மீனத்துல இருக்கப்போ இல்ல, மீனத்துல புதன் இருந்து, அதான் சொல்றேன், நீச்ச புதன்னா மீனத்துல இருக்கிறதுனால புதன் நீச்சமா இருக்கு. அதான் குரு பாக்குறப்ப இவ்வளவு பெனிஃபிட்ஸ் துலா ராசி. நிச்சயமா நிச்சயமா. ஐயா, அங்க ராகுவோ கேதுவோ இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ஐயா, நிழல் கிரகங்கள். இந்த ராகுவோ கேதுவோ விருச்சகத்தில் இருக்கும் பொழுது உச்சம் பெறுகிறார்கள். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது அதை வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, காலபுருஷனுக்கு 8. அப்போ அந்த காலபுருஷனுக்கு 8ல் ராகு கேதுக்கள் இருப்பதை உச்சமாக எடுத்துக்கொண்டு துலாத்துக்கு 2ஆம் இடத்துல திடீர் சம்பாத்தியம். என்னன்னு தெரியலங்க, ஒருத்தர் கூட சேர்ந்து பார்ட்னர் ஆனா இவன் ஒன்றும் காசு போடல, அவரே போட்டு இவனை கூட்டு போயிட்டாரு. அந்த ஸ்கில்டு ஒர்க்கருக்கு நிறைய பேர் அடியில் ஒரு தாகம் இருக்கும், மனசுக்கு அடியில். நம்மளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு வராதா? சில பேர் சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அவரை பார்க்குற வரைக்கும் எனக்கு சோறு திங்கவே வாய்ப்பு இல்லை, அவரை பார்த்ததுக்கு அப்புறம் சோறு திங்கவே நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுப்பதில் பிரதானமாக நிற்பது ராகு. அது குருவால் பார்க்கப்பட்டு விட்டால் ஆனந்தமா வாழ்வாங்க. கேது வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை தேடி அலைவாங்க. என்னங்க இது, நம்ம ஒரு தெய்வத்துக்கு ஆளை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடி தேடி அலைவாங்க. தெய்வம் பேசுமாங்க, எங்கேயாவது உபாசனை வாங்கிக்கலாமாங்க, ஒரு நல்ல குரு கிடைப்பாரா, அப்படிலாம் மனசுக்குள் ஒரு அமைதியா ஓடிட்டு இருக்கிற அந்த நீரோட்டம் குரு பார்வையால் சரியான குருமார்கள் கிடைப்பார்கள். விருச்சகத்தில் ராகுக்கு இருக்கிறவங்க. மகரத்தில் இருக்கிறவங்களுக்கு தொழில் விருத்தி, படிப்பு விருத்தி. நிறைய பேர் பாருங்க படிச்சுட்டு ரொம்ப காலம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, பிஜி பண்ண முடியாம, நான் பண்ண பிஜி யூஎஸ்ல தான் பண்ணுவேன், பண்ண யூஎஸ் பிலிப்பைன்ஸில் தான் பண்ணுவேன். இது வந்து இவர்களுடைய ஒரு தாக்கம். ஆனால் அதற்கு குரு வழி விடுவார். அந்தாச்சப்பா கிளம்பி போய் படிச்சுட்டு வா. அதுக்கான சில பண ஏற்பாடுகள், செக்யூரிட்டி ஏற்பாடுகள், அதற்கான குழந்தைகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் கரெக்டாக நல்லா பண்ணுவார். அடுத்தது 6ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் இருந்தால், அதுவே துலா ராசிக்கு 6ஆம் இடமாக இருப்பதனால், ஒரு ராகு இருந்தாலும் கேது இருந்தாலும் நிழல் கிரகம் அதை குருவால் பார்க்கப்படும் பொழுது கடல் கடந்த பயணம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டில் போய் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரணும், ஒரு சுகம், நானும் போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை, அது நிறைவேறும். அதே மாதிரி பெரியவர்கள், வயதானவர்கள், குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில ஆரோக்கிய குறைவுகள் இருக்கும். இந்த ராகு கேதுக்குனால் ஏற்பட்ட ஸ்கின் அலர்ஜி, முடி கொட்டுதல், இந்த மாதிரி 6ஆம் இடம்ங்கிறது நோய். அதை அந்த தாக்கத்திலிருந்து இவர்கள் விடுபட்டு அழகா இந்த குரு பார்வை இந்த துலா ராசிக்கு அருமையா அமையும். நிச்சயமா நிச்சயமா. தொடர்ச்சியா சனி இருந்தா, ஐயா, விருச்சகத்துல சனி இருக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். ஏன்னா காலபுருஷனுக்கு 2ல் 8ல் இருக்கக்கூடியவர், துலாத்துக்கு 2ல். இப்போ இவங்க சனி குரு பார்வை. சனி என்பது கடின உழைப்பு. யார் மனசுலையாவது துலா ராசியில பிறந்து 2ஆம் இடத்துல சனி இருந்தால் கண்டிப்பா அவர்களுக்கு ஜோதிட அறிவு இருக்கும். நம்ம சொல்றது அவங்களுக்கு ஈஸியா புரியும். என்ன காரணம்னா, அந்த குரு பார்க்கும் பொழுது
ஜோதிடம் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு படிச்சுக்குவாங்க. 2ஆம் இடத்து சனி கடின உழைப்பாக இருக்கக்கூடியவர்களுக்கு பலன் இல்லைன்னு வருத்தப்படுவாங்க. நான் அந்த கம்பெனிக்கு உழைச்ச உழைப்புல இந்த கம்பெனி நிமிர்ந்துருச்சு, ஆனா நான் குனிஞ்சிட்டேன்பாங்க. அதற்கு ஒரு சன்மானத்தை இந்த இயற்கை பரிசளிக்கத்தான் வந்திருக்கிறது உச்ச குரு விருச்சக சனி. இது பிரமாதமா இருக்கு. இவரே சனி பகவான் துளாராசியாக பிறந்து சனி பகவான் மகரத்தில் இருந்தால் அந்த குரு பார்வை சொந்த வீட்டிலும் காலபுருஷ 10ஆம் இடத்திலும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு கொஞ்சம் சொந்த தொழில் பண்ணணும்னு ஒரு ஆசைங்க. எனக்கு ஒரு சொந்த தொழில் அமையுமா அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஏற்கனவே ஒருவர் தொழிலை செய்து கொண்டிருந்து அந்த தொழிலை இனி நான் நடத்த முடியாதுங்க, நீங்க கொஞ்சம் நடத்திக்கிறீங்களா, எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட் கொடுங்க, அப்படியே செட்டப்லாம் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நீங்க. அது ஃபேன்சி கடையா இருக்கலாம், டீ கடையா இருக்கலாம், டிஃபன் கடையா இருக்கலாம். சும்மா சாப்பிட போனப்ப அண்ணா இந்த மாதிரி ஒரு கடை தான் நம்ம அண்ணே நானே கொடுத்துடலாம், விளையாட்டா பேசி ஜெயித்தவர்கள். இதெல்லாம் 10ல் காலபுருஷனுக்கு 10ல் துலாத்துக்கு 4ல் சனி அமையும் பொழுது குரு பார்வை லக்கி மேன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாருங்க, மீனத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது அவர் வீட்டுக்கு அது 2ஆம் வீடாகவும் 3ஆம் வீட்டாகவும் வந்து துளாராசிக்கு 4. என்னதான் இருந்தாலும் துளாராசிக்கு இந்த சனிக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம். அதனாலதான் சுக்கிரனுக்கும் சனிக்கும் நட்பு அப்படிம்பாங்க. அந்த உச்சமாக துளாராசியில் உச்சமாகக்கூடிய சனி பகவான் 6ஆம் இடத்தில் போய் இருந்து, அதாவது இன்னைக்கு நிலைமைக்கு இன்னைக்கு கோச்சாரத்திலையும் அங்கதான் இருக்கிறாரு. இந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு அங்கதான் இருந்திருப்பார். அப்ப இந்த குரு பார்வை வரும் பொழுது அந்த உரிய திருமண தாமதம். ஏன்னா இவர்களுக்கு 7க்கு 12 7க்கு 12 சனி இருக்கும் பொழுதோ குரு இருக்கும் பொழுதோ திருமண பிரச்சனைகள் சால்வ் ஆயிடும். தொழில் ரீதியான கொடுக்கல் வாங்கல்களில் சிக்கல்கள் இருந்தால் சரியாகும். வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரியாயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், தூக்கமே வரமாட்டேங்குதுங்க, என்ன பிரச்சனைங்க அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட சனி ஓய்வு, குரு சந்தோஷ உறக்கம், இது 2ஐயும் கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியம் மீனத்தில் சனி இருப்பவர். நிச்சயமாங்க, நிச்சயமா. ஐயா, இவர்களுக்கான வழிபாடு ஐயா, அருமையான ஒரு குரு பகவான் கோயில இந்த துளாராசிக்கு சொல்ல போறோம். சென்னையில வடிவுடை அம்மன் கோயில் ஆதிபுரீஸ்வரர், அங்க வடக்கு பார்த்த குரு பகவான். அங்க பொதுவாகவே வந்து ரொம்ப அற்புதமான குரு பகவான் வடக்கு பார்த்து போறவங்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய அறிவு, ஞானம், கல்வி, ஜோதிடம், பொக்கிஷங்கள், பணவரவு இவற்றையெல்லாம் சரி செய்யக்கூடிய குரு பார்வையை நம்ம வடிவுடையம்மன் திருக்கோயில் இருக்கக்கூடிய வடக்கு பார்த்த குரு பகவான் திருவருளால் நம்மளுடைய துளாராசி சொந்தங்கள் அற்புதமா அவரை தரிசனம் செய்து, முடிஞ்சா வியாழக்கிழமை இல்லைன்னா ஏதோ ஒரு கிழமையில குரு ஓரையில மஞ்சள் ஆடை அணிந்து அவரை தரிசனம் செய்தால் இந்த ஓராண்டு குரு பயிற்சி இவர்களுக்கு நம்ம சொன்ன பலன் அப்படியே என்ஜாய் பண்ணலாம். நிச்சயமாங்க. நெஞ்சார்ந்த நன்றிகளையா, சுகமே சொல்லுவோம்.